தமிழ்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட மஹிந்திரா மின்சார எஸ்யூவி கார்களின் வாடிக்கையாளர் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் மகேந்திரா நிறுவனத்தின் மின்சார எஸ்யூவி வாகனங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பள்ளிகள், கல்லூரிகளில் தமிழ் வழியில் பயின்ற வேலுச்சாமி உள்ளிட்ட பொறியாளர்கள் இந்த மின்சார கார்களை வடிவமைத்து முத்திரை பதித்துள்ளனர். புதிதாக தயாரிக்கப்பட்ட மகேந்திராவின் BE6 XEV9E எஸ்யூவி கார்களின் வாடிக்கையாளர் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காரில் அமர்ந்து புதிய அம்சங்கள் குறித்து அமைச்சர் TRB ராஜாவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். மின்சார காரின் பின்புறத்தில் ஒளிரும் விளக்கில் ஹாப்பி பொங்கல் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் தானியங்கி முறையில் கார் நிறுத்தும் அம்சமும் புதிய மின்சார காரில் இடம்பெற்றுள்ளது. தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 பேருக்கு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். அப்போது அண்ணல் அம்பேத்கரின் ஆக்கங்களை எளிய தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் பதிப்பாக முதல் 10 தொகுதிகளை வெளியிட்டார். சேலம் தலைவாசல் கூற்றோடு பகுதியில் 564 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மருதூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் ஆகிய இடங்களில் 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களையும் அவர் திறந்து வைத்தார். அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடங்கள், விடுதி கட்டிடங்கள் மற்றும் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் அலுவலக கட்டடம் என மொத்தம் 27 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிற்கான கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.